பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல், அதாவது ஒயிட் நாவல்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் மாடி தோட்டத்தில் கூட வச்சு வளர்த்துக்கலாம். அதாவது ஒயிட் நாவல் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜம்மு நாவல் வந்து பார்த்திங்கன்னா தரையில் தான் வச்சு நடணும். அதே போல் தாய்க்கிங் நாவலுமே நீங்கள் ட்ரம்மில் வச்சு மாடியிலே கூட வளர்க்கலாம். அது வந்து சீசனுக்கு மட்டும் தான் வரும். ஆனால் ஒயிட் நாவல் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஆல் சீசன் உங்களுக்கு எப்போவுமே பழம் கிடைக்கும். காய் வந்து பச்சை கலரில் காய் வச்சாலுமே பழம் வரும்போது உங்களுக்கு அப்படியே அந்த பச்சை கலர் வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும். கலரில் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு லைட்டாக பிங்க் கலரில் ஷேட் ஆகும். ஸோ ஃபுல் பிங்க் எல்லாம் வராது. நம்ம பிளாக் நாவலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் வராது. ஒயிட்லேருந்து லைட்டாக ஷேட் ஆகும், லைட்டாக பிங்க் கலரில். ஸோ அந்த டைமில் நீங்கள் அறுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நார்மல் நாவலோ ஜம்பு தாய்க்கிங் நாவலாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது பல்லு பூச்சம் வரும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதில் உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, மிளகாத்தூள் போட்டு. பட் இது வந்து அப்படின்னா இனிப்பாக இருக்கும், ஃபுல் இனிப்பாக இருக்கும். அதனால் சுகர் பேஷண்ட்டும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம். வருஷம் ஃபுல்லாக சாப்பிடக்கூடிய ஒரே நாவல்னால் அது ஒயிட் நாவல் மட்டும் தான். ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் 2 நம்பருக்குமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் போட்டுக்கலாம். தீபாவளி கழிஞ்சு பார்சல் பண்ணுவோம். இல்லைனா நேரடியாக வரணுனாக்கில் கேட்லாக்லேயே உங்களுக்கு லொக்கேஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.